நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலின் 56 வயதான காந்திமதி யானை உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து பக்தர்கள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், இந்த யானை இறந்ததற்கான காரணம் என்ன? அங்கு நிலவும் தகவல்கள் என்ன? நிச்சயமாக ஜெயா, தென் மாவட்டங்களில் மிக புகழ்பெற்ற சிவ ஆலயங்களான நெல்லையப்பர் கோவிலாகும். இந்த கோவிலுக்கு சொந்தமான காந்திமதி என்ற யானை என்பது உள்ளது. இந்த யானைக்கு தற்போது 56 வயதாக உள்ளது. கடந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும்போது யானைகள் புத்துணர்வு முகாமுக்காக இந்த யானைகள் அழைத்து செல்லும் போது பெரும் சிரமப்பட்டார்கள். ஏனென்றால் அந்த வாகனத்தில் ஏறும்போதே மிக சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டுதான் அந்த வாகனத்திலேயே அந்த காந்திமதி யானை என்பது ஏறியது. அதன் பிறகு அது ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் புத்துணர்வு முகாமுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருந்த போதிலும் அந்த வாகனத்தை பார்த்த உடனே ஓடி சென்று அந்த யானை ஏறிக்கொண்டு தங்களுடைய புத்துணர்வு முகாமுக்கு சென்று வந்த பிறகு அந்த லாரியை விட்டு இறங்க மறுத்ததையெல்லாம் நாம் நேரடியாகவே பல ஆண்டுகளாக இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இது போன்ற இந்த யானைகள் ஆண்டுதோறும் புத்துணர்வு முகாம் என்பது நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாம் நேரடியாகவே இந்த செய்தியை ஒளிபரப்பப்பட்டிருந்தோம். இங்கு உள்ள காந்திமதி யானைக்கு உடல்நலக் குறைவு மற்றும் உடல் எடை என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த யானையை புத்துணர்வு முகாமுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதுதான் இங்குள்ள பக்தர்களின் கோரிக்கையாக இருந்தது. இந்த பக்தரின் கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் வகையில் தான் நாம் நேரடியாகவே அந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம். ஆனால் கோவில் நிர்வாகம் சார்பாக அந்த யானை நன்றாக இருப்பதாகவும் தொடர்ந்து கால்நடைத்துறை மற்றும் வனத்துறையோட கண்காணிப்பில் இருப்பதாகவும் ஒரு செய்தி அறிக்கை என்பது வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் தொடர்ந்து நாம் தெரிவித்தது போலவே இந்த யானை என்பது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஒரு விதமான ஒரு கூச்சலை எழுப்பிக் கொண்டிருந்தன. ஏனென்றால் அப்போதே யானை பாகவனிடம் கேட்கும்போது கூட இந்த யானை என்பது நேரடியாக யானை புத்துணர்வு முகாமுக்கு செல்ல வேண்டும் என்பது நோக்கத்தோடு இந்த கூச்சல் என்பது எழுப்பியதாக தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இது போன்ற பக்தரோட கோரிக்கையும் அதான். ஏன்னா தமிழகத்தில் உள்ள யானைகள் அனைத்துமே தற்போது உடல்நலக் குறைவாக காணப்படுவதாக தொடர்ந்து பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன்படிதான் யானைகள் புத்துணர்வு முகாமுக்கு அனுப்பப்பட வேண்டும் என தெரிவித்த நிலையில் நேற்று இந்த யானை என்பது மிகவும் அதிகம் உடல் நலக்குறைவால் ஏற்பட்டு திடீரென கீழே விழுந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு முழுவதும் இதற்கான சிகிச்சை என்பது அளிக்கப்பட்ட நிலையில் இன்று காலையில் அது பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நேரடியாக அந்த கோவிலில் உள்ள பக்தர்கள் மற்றும் அங்குள்ள அனைவருமே தங்களுடைய கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் அனைத்து பக்தர்களும் மிக பாசமாக இருக்கக்கூடிய யானை தான் இந்த காந்திமதி யானை. இந்த காந்திமதி யானை என்பது அனைவரோட பாசத்தையும் பெற்ற யானையாக இருக்கின்றன. தொடர்ந்து இந்த யானையின் மூலமாக குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள யானைகள் மூலமாக நேரடியாக வரக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆண்டும் தைப்புத்தாண்டு இருக்கட்டும், அதே போல எல்லா பகுதியாக இருந்தாலும் கூட இந்த யானை ஒரு மிகப்பெரிய ஒரு அனைவரும் வரவேற்பு இருந்தது. இந்த யானை முதலாக இந்த ஊருக்கு அழைத்து கொண்டு வந்த இந்த முதியவர் தான். ஐயா, உண்மையிலேயே இந்த யானை மிகப்பெரிய ஒரு உயிரிழந்தது அனைவருக்குமே வருத்தமா இருக்கு. இந்த யானையை நெல்லையப்பர் கோயில் கொண்டு வந்ததே நீங்க தான். எப்படி கொண்டு வந்தீங்க சொல்லுங்க? எப்படி கொண்டு வந்தேன்னா, நான் லாரியில் தான் நடந்தே கொண்டு வந்தேன். கேரளாவில் வாங்கி நம்ம நைனார்னு ஒரு யானை இருந்தது, வாழைக்காய் ஏஜென்ட்டு வாங்கி கொடுத்தது நைனாருக்குள்ள. அந்த யானை இங்கே ஒரு ஆளை அடிச்சுட்டு ஏலம் வச்சாங்க. ஏலம் வச்சது தான் நைனாருக்குள்ள பையன் ஸ்டே வாங்கி இந்த மாதிரி யானைக்கு ஏலம் விடக்கூடாது, நாங்கள் கொடுத்துருக்கோம், நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு வேறு யானை கோயிலுக்கு வாங்கி தரோம், பெண் யானை, அது ஆண் யானை, பெண் யானை வாங்கி தரோன்னு சொல்லி அவர் ஸ்டே வாங்கிட்டார். ஸ்டே வாங்கி அங்கே அம்மினா இங்கே ஏலம் போயிட்டு இருந்து 18,000 ஏலம் போச்சு. யானை நீங்கள் அழைத்திட்டு வரும்போது எந்த அளவுக்கு மனநிலை இருந்தது? இப்போ உங்களோட மனநிலை எப்படியா இருக்கு? எனக்கா, நான் அழைச்சிட்டு வந்து சந்தோஷமும் வந்தேன். 12 லட்சம் யானைக்கு 12 லட்சமும் பொருந்திருக்கு. இந்த வால் இருக்குங்களே, வால் லேசாக வளைஞ்சிருந்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணும். நேராக இருக்கும் வால், எந்த அம்சம். அருமையான யானை இதை மாதிரி கிடைக்காது. பாகம் மேலே ரொம்ப சந்தோஷம் இதாக இருக்கும், என்ன நல்லா இருக்கும். அது மாதிரி நல்லா வளர்த்து யானையை கொண்டாடுனேன். நடந்தே தான் கொண்டு வந்தேன். எத்தனை வருஷம் இருக்கியா இதுவரை இந்த யானையோட எத்தனை வருஷமா ஆயிடுச்சு இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு
சரிங்க, நேரடியாக இருக்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் அவரோட மனநிலை. இந்த யானையை எந்த அளவிற்கு இந்த கோவிலுக்கு அழைத்து கொண்டு வந்தார், தற்போது அவரோட மனநிலை என்ன என்பதை நாம் நேரடியாக பார்க்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு இந்த யானை பாகனுக்கு ஐயா வணக்கம் ஐயா, நீங்க எந்த அளவுக்கு இந்த யானை மேல பாசமா இருந்தீங்க, அந்த யானை தற்போது எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு உயிரிழந்திருக்கு, இது தொடர்பான தகவல் சொல்லுங்க. எப்படி பாசமா இருக்கும் சொல்லுங்க. எல்லா இடமே அமைதியா இருக்கும். ரொம்ப சாதுவான யானை. 56 வயசு ஆகுது. 85ல் வந்தது. இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் செஞ்சதே கிடையாது. இதே மாதிரி யானை எங்கேயும் கிடைக்காது. ரொம்ப சாந்தமான யானை, முக லட்சணமான யானை. என்ன கோயிலையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 6 வருஷமாக அதுக்கு மூட்டு வலி. அது திருக்கோயிலேருந்து வைத்தியங்கள், போக்குவரத்து, டாக்டர்லாம் வந்து பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 4ஆவது நாளாக வயிறு ஜாஸ்தி ஆகிட்டு. நேரடியாக கேட்கலாம். பக்தர்கள் நம்மிடம் இருக்காங்க. ஐயா, குறிப்பாக இந்த யானைகள் வந்து தற்போது உயிரிழந்தது தொடர்பாக என்ன செய்யணும்னு நினைக்கிங்க? அந்த அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிங்க? உங்களோட கோரிக்கை என்ன? இந்த யானை வந்து 57 வருடங்களாக வந்து பொதுமக்களோட ஒரு குழந்தை போல் வந்து இந்த 57 வருஷம் இருந்தது. இதனால் வந்து பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு, ஒரு சின்ன பிரச்சனைன்னு இது வரைக்கும் இந்த யானையெல்லாம் நடந்தது கிடையாது. இன்றைக்கி வந்து உடல்நிலை சரியில்லாமல் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியாக கொடுத்தேன்னு சொல்லி நிர்வாகம் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இயற்கையை வந்து அதை வெல்ல முடியாது. அது சிவபதம் அடைந்துருச்சு. அதோட ஆத்மா சாந்தி அடையணும். அதே சமயத்தில் அந்த யானைக்கு வந்து கோயில் மணி மண்டபம் வந்து கண்டிப்பாக கட்டணும். அதோட நினைவாக வந்து இருக்கணும். அதோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடைந்து மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கிறத அரசுக்கு கோரிக்கையாக விடுக்கிறேன். ஏன்னா இதற்கு பிறகு யானைகள் வாங்கப்பட மாட்டாது என்ன கோவில் அறநிலைத்துறை சார்பாக தெரிவிச்சு. ஏன்னா இதுதான் கடைசி யானை நெல்லையப்பர் கோயிலுக்கு. அதுக்காக மணிமண்டபம் கட்டணுங்க. ஏன்னா குறிப்பாக இந்த யானை வந்து உடல்நல குறைவால் சில மதங்களாகவே பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த யானைகள் புத்துணர்வு முகாம் என்பது நடத்தப்படாத காரணத்தினால இது மட்டும் இல்லை, திருச்செந்தூர் யானைகள் கூட தேவானை அந்த யானை பாகன் உள்ளிட்ட 2 பேரை தாக்கியதில் வந்து 2 பேர் இறந்தாங்க. இது போன்ற யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் நடத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த யானையோடு முடிய போதில்லை, இன்னும் கோவிலுக்கு நிறைய யானைகள் இருக்கிறது. இதை எப்படி காப்பாற்றணும்? இந்த யானைகள் இதில் இருந்து அரசியல் காட்டாம என்ன மாதிரி தமிழக அரசு மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன்? இது கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா, அந்த அரசு வந்து யானைகளுக்கான அந்த புத்துணர்ச்சி முகாம் நடத்தணும். அந்த 2 மாதங்கள் வந்து அது ஒன்றோட ஒன்று நல்லா பழகி அங்கே வந்து இயற்கையோட வந்து அது காட்டில் வந்து நல்லபடியாக குளித்து ஒரு நல்ல ஒரு வகையான சாப்பாடுகளை சாப்பிட்டு ஒரு யானை இன்னொரு யானையோட நட்பு முறையில் பழகுது. அப்போ அதோட வந்து மன ரீதியாகவே ஒரு உற்சாகம் கிடைக்குது. அதை வந்து இந்த அரசு வந்து எதுக்காண்டி நடத்த தடை வச்சிருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திருச்செந்தூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை வந்து தொடர்ந்து நடத்தி அந்த யானை இனிமேல் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய யானைகளை வந்து காப்பாற்ற இந்த அரசு முன்வரணும். இந்த இயற்கையாக இந்த மரணம் இது வந்து உடல்நிலை சரியில்லைங்காங்க. ஒருவேளை வந்து அந்த புத்துணர்ச்சி முகாமுக்கு அது போயிருந்து இந்த டயத்தில் வந்து இந்த பொங்கல் டயத்தில் அது நடக்கக்கூடியது இருந்திருந்தா கூட அது வந்து உயிரோடு இருந்திருக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஏக்கமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. அது அந்த புத்துணர்ச்சி முகாம் வந்து தொடர்ந்து நடத்தணும். யானைகளுக்கான புத்துணர்ச்சி முகாம் வருங்காலத்தில் வந்து கோயில்களில் வந்து யானை இல்லை கிடையாது அப்படிங்கிற இதில் வந்து சொல்கிறாங்க. குழந்தைகள் வருங்கால சந்ததியினர்களுக்கு வந்து கோயிலில் வந்து ஆன்மீக ரீதியாக அதை வந்து எப்படி இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஒரு அதிர்ச்சியான செய்தி இன்னைக்கு காலையில் நெல்லை மக்களுக்கு. இப்போ இது முதல்ல யானைகள் புத்துணர்வு முகாமுக்கு லாரியில் ஏற மாட்டேன்னு அடம்பிடித்த யானை தமிழகத்தில் இது மட்டும்தான். ஆனால் அதன் பிறகு சென்ற ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த லாரியை பார்த்த உடனே நேரடியாக ஏறி சென்று அதில் அமர்ந்து கொள்வதும், இதற்கு முன்பாக இந்த யானை பாகன் பாலகிருஷ்ணன் ஒரு தடவை அழைத்துட்டு வரும்போது அங்கே சென்று வந்துவிட்டு இந்த சாப்டர் ஸ்கூல்ல இறங்க மாட்டேன்னு அந்த லாரியை தட்டி மீண்டும் அதே இடத்துக்கு எனக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதுவான யானையாக இருக்கிறது. தொடர்ந்து இதில் வந்து அரசு இன்னும் இது போன்ற யானைகளை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்? இல்லை, இந்த உங்களோட கேள்வியிலேயே அதோட பதில், அந்த யானையில் வந்து அந்த லாரியிலேருந்து இறங்கலை அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு குழந்தை வந்து நம்ம குழந்தைய வந்து ஒரு மகிழ்ச்சியான இடத்துக்கு கூட்டு போகிறோம். அந்த இடத்துல அது குழந்தைக்கு பிடிச்சிருச்சுன்னா அது என்ன பண்ணும்? அதோட விருப்பத்தை தான் தெரியப்படுது. அதே மாதிரி தான் அது வந்து புத்துணர்ச்சி முகாம் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அதோட விருப்பத்தை தான் தெரிவிச்சுது. அதுக்கு வந்து நடைபெறாமல் இருந்ததுன்னா அது மன ரீதியான கூட ஒரு வேளை இறந்ததா என்னங்கிறது தெரியல. மீண்டும் தமிழகத்தில் உள்ள யானைகளை காப்பாற்ற அரசு என்ன செய்யும்? கண்டிப்பாக அந்த புத்துணர்ச்சி முகாமை வந்து தமிழகத்தில் உள்ள கோயில்களில் உள்ள யானைகள் எல்லாமே வந்து கூட்டு போய் அந்த புத்துணர்ச்சி முகாம் நடத்தணும். அதுதான் வந்து பொதுமக்கள் சார்பாக நான் சொல்கிறது. நன்றி. நீங்கள் நேரடியாகவே கேட்டிருந்தீங்க. இதுதான் பக்தரோட கோரிக்கையாக உள்ளது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே இந்த யானை தொடர்பாக ஒரு 4 மாதத்துக்கு முன்பாக இந்த செய்தி வெளியிட்டிருந்தோம். அப்போது கூட அந்த யானை என்பது புத்துணர்வு முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தால் இந்த யானை என்பது காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்பதுதான் பக்தரோட கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இந்த யானைகள் வந்து நேரடியாக அந்த புத்துணர்வு முகாமுக்கு சென்று அங்கு தங்களுடைய உறவினர்களை பார்ப்பது போல மற்ற யானைகளை பார்ப்பதும், இதே போல அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு தேவையான
தேவையான உணவு வகைகள் மற்றும் மருத்துவங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அங்கே நேரடியாக செய்யப்பட்டு உள்ளதும் நேரடியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து மற்றொரு பக்தர் இருக்கார். ஐயா வணக்கம் ஐயா, உண்மையிலேயே நீங்க கண்ணீர் விட்டு அழுவதை நாங்க நேரடியாக பார்த்தோம். எந்த அளவுக்கு இந்த யானையோட இது எப்படி இருக்கு உங்களுக்கு? முடியாது சொல்லுங்க ஐயா, என்ன அளவுக்கு தாங்க முடியல, பேச முடியல, என்னால பேச முடியல. வருத்தம் ஏதாவது என் குடும்பத்தில் ஒன்றாத பார்த்தோம், என்னால பேச முடியாத அளவுக்கு இருக்கு. இந்த யானைகள் தொடர்பாக, அந்த யானையை பார்த்திருக்கீங்க, குறிப்பாக அந்த யானையில் எந்த அளவிற்கு உடல்நல குறைவால் இறந்திருக்கு சொல்லுங்க. யானை இப்போ கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது. இப்போ சரி ரைட்டு, அவங்க எல்லா உற்சவங்களுக்குமே அவங்களுக்கு எல்லா மரியாதையும் எல்லாமே செய்யப்பட்டது. உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே நம்மளும் கொஞ்சம் அதுக்குண்டான வேலைப்பளுவெல்லாம் கம்மி பண்ணோம். அது இறந்ததுன்றது காலையில் வந்தது ஒரு பேரதிர்ச்சி. நாளைக்கு திருவாதிரை அதுவுமா இது நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. நான் வாரம் அதை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்துட்டா போகிறது. மன வருத்தத்தோட இதே போன்றதால் ஒவ்வொரு பக்தர்களுடைய மனத்தை தங்களுடைய அதிர்ச்சியாக இருப்பதாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இனியாவது தமிழக அரசு இது போன்ற யானை விஷயத்தில் அரசியல் செய்யாமல் நேரடியாக யானைகள் அனைத்தையும் இனியாவது புத்துணர்வு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அந்த யானையின் உடல் நலம் தொடர்பாக தங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் பக்தர்களோட கோரிக்கையாக உள்ளது. ஜெயா. நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி உயிரிழப்பு தொடர்பான விவரங்களோடு நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.